இது உண்மை. தாய்மொழி தமிழிலிருந்து தான் பக்கத்து மாநிலம், அண்டை மாநிலங்கள், புரிதொரு சகோதர மாநிலங்களில் மொழி இருக்கு என்ற ஒரு கருத்தை சொன்னார். அதுவும் எதுக்காக சொன்னார்னா, இங்க இந்த காவேரி போன்ற பிரச்சனைகளை 2 மாநிலங்களுக்கு பிரச்சனை வருதுன்றால அந்த நடிகர், அங்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக போற்றப்படுகின்ற ஒரு நடிகரை வைத்துக்கொண்டு, என் தாய்மொழி குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்தவர் தான் நீரு, அதனால உன்னுடைய படம் இங்க வெற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் வாழ்த்துகின்ற வகையிலும் 2 மாநில மக்களுக்கு ஒரு நட்புறவை ஏற்படுத்துகின்ற ஒரு கருத்தாகத்தான் கமலஹாசன் அங்க பேசினார். ஆக அதற்கு இன்றைக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்வது என்பதும், நீதி அரசரை இப்படி விவேகானம் கற்பிப்பது என்பது உண்மையிலே ஏற்புடையது அல்ல. நான் பத்திரிகை ஊடகத்தின் முன்பாக கமலஹாசனுக்கு சொல்றேன், இது உங்களுடைய திரைப்படம் சார்ந்த நடிப்பு சம்பந்த, பாடல் சம்பந்த, கதையம்சம் சம்பந்த விடயங்களாக இருந்தால் கூட உங்கள் படம் வெளியாக வேண்டும் என்பதற்காக நீங்க மன்னிப்பு கேட்கலாம். இது உலகத்தில் வாழ்கின்ற 12 கோடி மக்களின் தாய்மொழியான தமிழுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மாபெரும் ஒரு இழக்கை நீங்கள் வரலாற்றில் ஏற்படுத்தி விடாதீர்கள். வெறும் பணத்திற்காக அல்லது சில கோடிகளுக்காக மன்னிப்பை கோரி எங்கள் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்று தமிழரை அல்லாத பிற நாட்டவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த உன்னத மொழிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் தான் உங்கள் நடவடிக்கை இருக்க வேண்டுமே தவிர அதற்கு சிறுமை சேர்க்கின்ற வகையில் இருக்கக்கூடாது என்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் கமலுக்கு வைக்கிறேன். இதுவரையிலும் கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கோர மாட்டேன் என்று அவர் எடுத்த அந்த நிலைப்பாட்டை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் ஆதரிக்கிறேன்.